வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கார்கள் எல்லாம் 5 வருஷத்துக்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக வந்திருக்கு. இந்த கார்கள் எல்லாம் என்ன விலை, எவ்வளோ லீசிங் போடலாம், எவ்வளோ முற்பணம் கட்டி எடுக்கலாம்ன்ற முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன கன காலத்துக்கு பிறகு கார்கள் வந்து இறங்கியிருக்கு. இது இந்தியன் ஒரிஜினல் டாட்டா தானே? டாடா, ஆமாம். அசம்பிள் இல்லை, இந்தியன் ஒரிஜினல் டாடா. இது என்ன மாதிரி என்னென்ன மாடல்களில் வந்திருக்கு? இங்கே ஸ்ரீலங்காவில் டிமோலங்கான்ற ஒரு கம்பெனி தான் டாடா ஏகபோக விநியோகிஸ்தர். மெர்சிடிஸ் பென்ஸ் இப்போ நாங்கள் டாட்டாண்ட புதுசாக வந்திருக்கிற ரேஞ்ச் இந்த கார்கள் வந்து இப்போ லான்ச் பண்ணிக்கிறோம். நாங்கள் ஜெப்னாவில் ஃபர்ஸ்ட் டைம் பிராண்டிங் வெஹிக்கிள். மற்றது ஃபர்ஸ்ட் டைம் சரி, யாழ்ப்பாணத்தில் இவ்வளோ காலத்துக்கு பிறகு இன்றைக்கு தான் மந்தும் இருக்குது. ஆமாம். மற்ற இதில் எத்தனை மாடல்கள் வந்திருக்கு? இதில் எங்கள்கிட்ட 4 மாடல்ஸ் வந்திருக்கு. அதில் டியாகோன்ற ஒரு மாடல், அது 87 லட்சத்துல இருந்து இருக்குங்க. இது என்ன மாடல்னா? இது வந்து கேர்வ்னு சொல்லி இப்போ ஐபிஎல் மேட்ச்ல பார்த்துருப்பீங்க. வெள்ளை கலர், இது கலர் மட்டும் தான் இந்த முறை லான்ச் பண்ணிட்டாங்க. இது என்ன மாதிரி சிசிகளில் வருது? இது 1.2 லிட்டர் என்ஜின், 3 சிலிண்டர், ஃபுல்லி லோடட் கார். அதாவது ஜப்பான் காருக்கு ஈக்குவலாக அடிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும். பார்ப்போம், உள்ளுக்கும் பார்ப்போம். உள்ளே பாருங்க, ஒரு கன காலத்துக்கு பிறகு நான் ஒரு புது காரை ரிவ்யூ பண்ணுறோம். இது என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அண்ணா? என்ன ஃபெசிலிட்டி இருக்குது இந்த காரில்? இதில் என்னென்னு சொன்னால் JBL ஆடியோ சிஸ்டம் இருக்குது. ப்ளஸ் JBL ஆடியோ சிஸ்டம் இருக்குது. அதோட டச் ஸ்க்ரீன், ஃபுல்லாக டச் ஸ்க்ரீன் தான் இதில் இருக்குது எல்லாமே. இதில் ஏசி கண்ட்ரோலில் இருந்து வால்யூம் கண்ட்ரோலில் இருந்து எல்லாமே ஃபுல்லியோட இருக்கா. ஈவன் மற்றது கீழே பார்த்தீங்கன்னாலும் ஒன்றும் இதில் பட்டன் இல்லை, எல்லாம் டச் தான். டச்சில் வந்துருக்கு. இதில் பெடல் ஷிஃப்ட்னு சொல்லி க்ரூஸ் கண்ட்ரோலும் பெடல் ஷிஃப்ட்டும் இருக்குது. அதாவது இப்போ சிட்டி லிமிட்ஸுக்கு நீங்கள் போக போகிறீங்கன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு இப்போ கொக்குவிலுக்கு நான் போகிறேன், சிட்டிக்குள்ள 50 கிலோமீட்டர் ரேஞ்செலாம் ஓடலாம் ஒரு கொஞ்சம் இடத்துல. ஏன்னா நாங்கள் 50 வரைக்கும் இந்த ஸ்விட்ச் அமர்த்தி விட்டோம்னு சொன்னால், நீங்கள் எவ்வளோ எக்ஸைட் அமர்த்தினாலும் 50 விட கூட போகாது. அப்போ போலீஸ் பிரச்சனையும் இருக்காது. ஏன்னா எங்களுக்கும் அது சேஃப். ஏன்னா அந்த செனமதில் வருமானு சொல்லி தான் அதில் 50 கிலோமீட்டர் ரேஞ்சில் ஓடுது. அதே மாதிரி ஹைவேலையும் 70க்கு மேலே ஓடிடாத இடத்துல 70 வரைக்கும் இதை நாங்கள் ஆக்டிவேட் பண்ணிட்டு மட்டும் சொன்னா 70க்குள்ளேயே போகும். அதுக்கு பிறகு நீங்கள் எக்ஸைட்டரில் கால் வைக்க தேவையில்லை, தனியாக பிரேக்கில் மட்டும் கால் வச்சுக்கணும். குறைஞ்சா அதுக்கு இது மாதிரி எவர் நார்மலாக கியர் எல்லாம் நார்மல் சிஸ்டம் தானே, ஆட்டோ கியர். ஆனால் இப்போ இதோட லிவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கையை கடக்கணும், ஒரு அழகான தோட்டத்தில் இருக்கு, நீட்டாக செய்து. மற்ற இதில் 3 மோட்ஸ் இருக்கு. சிட்டிக்குரிய மோட், எக்கோ மோட், ஸ்போர்ட்ஸ் மோட் உண்டு. இப்போ ஸ்போர்ட்ஸ் மோட்னு சொன்னால் நீங்கள் ஹைவேல 100-120 போய்க்கலாம். ஸ்போர்ட்ஸ் மோட்டில் போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு இதில் இருக்கும். சிட்டி மோட்டில் இருக்கு. என்னென்னா நீங்கள் இப்போ எங்கேயாவது சிட்டிஸில் ட்ரை பண்ணி கொண்டு போய்க்கல, ஸ்ட்ரீட் சிக்னலில் நிற்பீங்க. நிற்கல என்ஜின் ஆஃப் ஆயிரும், ஏசி மட்டும் ஒர்க் பண்ணி கொண்டு இருக்கோம். அப்போ ஒரு 10 இடத்துல நிப்பாட்டுறீங்க, 2 நிமிஷமாக இருந்தால் 20 செகண்ட் அந்த என்ஜினில் வேஸ்ட் ஆகிற பெட்ரோலை சேவ் பண்ணும். நீங்கள் சைட்லேருந்து கால் எடுத்தோன்னா திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணிக்கணும். சைட் கதவு தோட்டங்களை பாருங்க. எல்லாம் பெட்ரோல் எவ்வளோ அண்ணா பாவிக்கும்? இது ஒரு 15 கிலோமீட்டர் நீங்கள் லாங் டிரைவ் வந்து போடுறீங்களா, நீங்கள் உங்களோட ஒவ்வொரு டிரைவிங் ஸ்டைல் ஒவ்வொரு மாதிரி உங்களுக்கு இது மாதிரி நீங்கள். மற்ற இது வந்து லீசிங் வந்து இது எந்த கம்பெனியும் போட்டு தரும். நாங்கள் இப்போ முன்னணியான வங்கிகள் எல்லாத்துலையோடையும் ஒப்பந்தங்கள் போட்டுக்கொண்டு வாரம். பெட்ரோல் காருக்கு நீங்கள் சென்ட்ரல் பேங்க் சர்க்குலரின் படி 50லேருந்து 70 நீங்கள் கஸ்டமருக்கும் பேங்குக்கும் உடைய ரிலேஷன்ஷிப்பை வச்சு அதை முடிவெடுக்கலாம். கஸ்டமர்கிட்ட வருமானத்தை பொறுத்து தீர்மானிக்கும். இது என்ன விலை என்ன? எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு நீங்கள் 90% மட்டும் ஃபீஸுக்கு போகலாம். இதில் எலக்ட்ரிக்கும் இருக்கா? இதில் எல்லா வாகனத்துலையும் பெட்ரோலும் இருக்குது, எலக்ட்ரிக்கும் இருக்கா? இது என்ன விலை சொல்கிறீங்க? ஆனால் ஒன்றில் தனியாக பெட்ரோல், இல்லாட்டி தனியாக எலக்ட்ரிக், 2 ஒரு வெஹிக்கிள் வராது. இது தனியாக பெட்ரோலில் இருக்குது. இதில் இங்கே நிற்கிறதெல்லாம் பெட்ரோல் கார் தானே? எலக்ட்ரிக் நிற்க உண்டு. மற்ற இதே மாதிரி எலக்ட்ரிக்கெல்லாம் நிற்க பாடியெல்லாம் சேம் எலக்ட்ரிக்கல் இருக்குது. ஆனால் இது பெட்ரோல். இது என்ன ஃபுல் பேமெண்ட் எவ்வளோ அண்ணா? இது வந்து 1,32 லட்சம் போகுது. 1,32 லட்சம் இதில் போட்டுருக்காங்க பேமெண்ட். இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸையும் இதையும் வச்சு பார்க்கல இந்த ப்ரைஸுக்கு இந்த கார் சரியான நானும் இந்த டெஸ்ட் டிரைவ் மோடி பார்த்தேன். ஆமாம். 1,32 லட்சம் பண்ணிக்கல. இந்த காரோட சைஸுக்கும் இந்த காரில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷனோட கம்பேர் பண்ணிக்கல இந்த விலை வந்து
பரவாயில்லை. சாதாரணமான விலை இது கூட விலை கூடான்னு சொல்லல. இப்போ இருக்கிற விலைவாசியின் படி நீங்கள் பிராண்ட் நியூ கார் ஒன்று வாங்க. என்ன சொல்றீங்க? 1 கோடியே 32 லட்சம். 1 கோடியே 32 லட்சம். மற்ற இது என்ன கார் என்ன? இது டாட்டா தானே? இது டாட்டா பஞ்ச் என்ற ஒரு வெஹிக்கிள். ஐபிஎல்ல பார்த்துருப்பீங்க. ஆனால் இது எத்தனையா? எல்லாம் 2025ஆம் ஆண்டு மாடல். இல்லை, இது இந்த வருஷம் 25ஆம் ஆண்டு மாடல். இது வந்து 24ஆம் ஆண்டு மாடல். டாடா பஞ்ச் என்ற ஒரு வெர்ஷன். இது கொஞ்சம் அந்த ஸ்போர்ட்ஸ் மாடல் மாதிரி இருக்கு. ஆமாம். இது என்ன விலையாண்ணா? இது 1 கோடியே 6 லட்சம் மிட் ஸ்பெக் ரேஞ்ச். அதே மாதிரி எல்லாம் இப்போ எலோவியிலும் வந்து மேலே அந்த ரூஃப் மேலே இது ஹை ஸ்பெக். அந்த மேலே உள்ள சன் ரூஃப் இருக்கு. சன் ரூஃப் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணலாம். மேலேயும் இருக்கு. மற்ற இது ஒரு நல்ல ஒரு அழகான தோட்டத்துலாம் இருக்கு. இது 12 கலர்ஸ்லேயும் வருது, தனி கலர்ஸ்லேயும் வருது. கஸ்டமர் விருப்பத்தை பொறுத்து என்ன விலை இருக்கு சொன்னீங்க? தேவையான மாதிரி கலரை சொன்னால் நாங்கள் 3 கிலோமீட்டரில் அவைக்குரிய டெலிவரியை நாங்கள் செய்வோம். மற்ற இந்த கார்கள் எடுக்கிறாண்ட உங்களோட நம்பரை நான் டிஸ்பிளேல போட்டு விடுறேன். ஓகே, நீங்கள் போடுங்க. கார் சம்பந்தமான விளப்பம் இல்லாட்டி கார் சம்பந்தமான இதை பற்றிய விலைகள், இந்த கார் சம்பந்தமான விவரங்களுக்கு நான் இந்த ஷோரூம் சேல்ஸ் மேனேஜரோட நம்பரை நான் போடுவேன், எடுத்து கதைங்க. அதை விட நீங்கள் டாட்டா ஷோரூம்களையும் தொடர்பு கொண்டு கதைக்கலாம். எங்கட இங்கே யாழ்ப்பாணத்தில் அரியாலையில் எங்கள் ஒர்க் ஷாப் இருக்குது. ஸ்ரீலங்காவில் டிமோ தான் டாட்டா டீலர்ஷிப் செய்யும். ஸோ அது மற்றது இதில் இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், நீங்கள் வாங்கினா டாட்டாண்ட கம்பெனிலே டாட்டாண்ட எங்களோட ஒர்க் ஷாப்லேயே சர்வீஸ் தொடர்ந்து செய்யலாம். இப்போ வேறு எத்தனை வருஷம் வாரண்டி இருக்கு? 3 வருஷம் வாரண்டி இருக்கு. 1 லட்சம் கிலோமீட்டருக்கு 1 லட்சம் கிலோமீட்டர் இல்லாட்டி 3 வருஷம். எது முதல் வருதோ அதுக்கு. அதே மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு 1,60,000 கிலோமீட்டருக்கும் 8 வருஷம் பேட்டரிக்கு வாரண்டி. இது எவ்வளோ பெட்ரோல் வேலை செய்யும்னா? இது 18லேருந்து 20 வேலை செய்யுமா? 20 பரவாயில்லையா? ஒரு ஆட்டோன்ற இதுக்கு பெட்ரோல் வேலை செய்யும். ஹைப்ரிட் இல்லை, பட் இதில் இருக்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணி 22 மட்டும் வேலை செய்யுது. லாங் டிரைவ். என்ன விலை இதுக்கு? நீங்கள் சொன்னது லீசிங் எவ்வளவு போடுறது? வந்து 1 கோடியே 6 லட்சத்துல இருந்து 1 கோடியே 11 லட்சம் மட்டும் இந்த ரேஞ்சஸ் இருக்கு. மற்ற இதில் 70% லீசிங். 50லேருந்து 70% பேங்க் பாலிசி, அவன் கிரெடிட் பாலிசியை வச்சு அதை டிசைட் பண்ணிக்கலாம். இந்த எலக்ட்ரிக் வெர்ஷனுக்கு எல்லாத்தையும் எலக்ட்ரிக் வெர்ஷனுக்கு 90% லீஸ் போகும். 10% கையில் காசு. ஓகே. அடுத்த இதையும் பார்ப்போம். இது டாட்டாண்ட என்ன மாடல்? நெக்ஸ்ட் ஒன். இது 2025 மாடல் தானே? ஆமாம். அதனால இது ஒரு டாட்டா கம்பெனி தான். இதில் கூடுதலான மாடல்கள் இருக்குது. எல்லாம் டாட்டா கம்பெனியோட தான். இந்தியன், அதாவது அசம்பிள் இது ஸ்ரீலங்கா இல்லை, இந்தியன், ஒரிஜினல் இந்தியன். இது எத்தனை சிலிண்டர்? 6 சிலிண்டரா? 3 சிலிண்டர். பெட்ரோல் பாவனை கூட இருக்கிறதுக்காக 3 சிலிண்டர்ல ஹார்ஸ் பவரை இன்க்ரீஸ் பண்ணி அந்த பெட்ரோல் கொஞ்சம் பாவி யூஸ் பண்ணி இது மாதிரி 15 கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்கு 20 கிட்ட பாவி. கூடுதலாக இப்போ அந்த கார்கள் எல்லாம் 20 அப்படி கூடுதலாக பாவிக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா ஆட்டோக்களே அப்படி வேலை செய்யுது 20 தான். அதாவது தொழில்நுட்பம் கூடினதாக இருக்கு. ஆமாம், கொஞ்சம் ஃபியூவலை கொஞ்சம் யூஸ் பண்ணி மேக்ஸிமம் பவரை யூஸ் பண்ணுற மாதிரி டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு என்ன விலை? என்ன இதில் 2 ரேஞ்ச் இருக்கு. இது என்ன மாதிரி? இதுலேயும் 2 ரேஞ்ச் இருக்கு. மிட் ரேஞ்ச் வந்து 1 கோடியே 14 லட்சம், மற்றது 1 கோடியே 29 லட்சத்துக்கு இருக்கு. ஹை ஸ்பெக்கு போகிறது அந்த மேலே சன் ரூஃப் இருக்கு. ஆமாம், ஆண்டனா நார்மல் ஆண்டனா வரது. ஆமாம், அது அதெண்டா அப்படி ஷாக் ஆண்டனா மாதிரி வரும். இதில் வர மாதிரியா? இதில் வர மாதிரி. மற்றது இது நார்மல் வீல், அதுக்கு எலோ வீல் சார். அதுக்கு இது நார்மல் வீல், மற்ற எலோ வீல் வேறு. மற்ற ரிமோட் கண்ட்ரோலில் பின்னுக்கு ரிமோட்டில் கூடுது. இதற்கு சும்மா அவ்வளோ பார்ப்போம். புதுக்கார் தானே, நாங்கள் உள்ளுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் நீட்டாக காட்டுறேன்னு இருக்கும். அதாவது எவ்வளோ காலத்துக்கு அப்புறம் நாங்கள் புதுக்காரை பார்க்குறோம். அதுவும் யாழ்ப்பாணத்தில் வந்திருக்கு இந்த கார்கள் எல்லாம் விற்பனைக்காக. அடுத்து என்ன மாடல் வந்திருக்கு? இது என்ன மாடல் இல்லை, இதுவும் டாட்டாண்டு என்ன மாடல்? பஞ்ச் மாடலு. அதை விட இது கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டியா? அதை விட இது கொஞ்சம் குறைவா? இது எலோ வீல் வருது. இதுக்கு அந்த சன் ரூப் இல்லையா? இருக்கா? இதுக்கும் இருக்கா? இதுக்கும் சன் ரூப் எல்லாமே இருக்கு. ஆட்கள் இருக்கு. இது வந்து ஒரு கியர் கொஞ்சம் லிவர் நீட்டாக இருக்குது மற்றதில் விட. மற்றது டஷ்போர்ட் எல்லாம் இப்போ வர்றது பிள்ளையனா தான் வருது. எல்லாம்
டிஸ்பிளேலாம் வருது, சிஸ்டம் எல்லாம் டிஸ்பிளேலாம் இப்போ வரதுக்கு வருது. மற்றது இதில் பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலும் ஸ்பேஸும் இருக்குது. மற்ற பின்னுக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே வந்து இதில் திறக்கிறதுக்கு வருது. மற்றது பின்னுக்கும் ஏசி இருக்குது. பின்னுக்கும் ஏசி இருக்குது. அதாவது இங்கே 12 ஏசி இருக்குது. USB போட்டும் இருக்குது. அதில் ஃபோன் சார்ஜ் பண்ணலாம். இதில் சார்ஜ் போடுற வசதி, பின்னுக்கு ஏசி எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது. அதாவது காலம் பெற கூட கூட மாடல்கள் கூடி நவீனமாக எல்லாம் வருது. அதை விட பெட்ரோல் பாவனை கூடுதலாக இருக்குது. 20 கிலோமீட்டர் பெட்ரோல் பாவிக்குது. இதுதான் இந்த மாடல் வந்து டாட்டா பஞ்ச். இதெல்லாம் 2025 மாடல்கள் தானே. இது என்ன விலை அண்ணா? வந்து 1,06,00,000. 1,06,00,000. இந்த பஞ்சு டாட்டா பஞ்சோட விலை 2025ஆம் ஆண்டு 1,06,00,000 ரூபா. இன்னும் கூடுதலான கார்கள் இருக்குது, அதெல்லாம் பற்றியும் பார்ப்போம். இதுவும் டாட்டா பஞ்ச் தான். இதுவும் ஒரு நார்மல் மாடல், அதாவது மேலே வந்து சன்ரூஃப் ஒன்றும் இல்லை, நார்மலாக இருக்கிற மாடல். இப்போ இந்த மாடலில் ஒரு 3 மாடல் இருக்குது பாருங்க. இது நார்மல் ட்ரிம் தான் வருது, மெலோவில் இதுக்கு ட்ரிம் வருது. ஆனால் ஒரு ஜப்பான் கார்கள், அதாவது சேஃப்கள் வந்து எல்லாம் அழகான தோட்டங்கள் தான் இருக்குது இந்த கார்கள் எல்லாம் பாருங்க. இது என்ன விலை என்ன? இதுதான் 1,06,00,000. அது 1,11,00,000. இது 1,06,00,000. இது 1,11,00,000. கார்களுக்கு ஜமானிக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். இது வந்து கூடுதலாக முதல்ல டாட்டா கம்பெனி, இந்தியன் டாட்டா கம்பெனி அடித்து விட்டு எலக்ட்ரிக், அதாவது எலக்ட்ரிக் கார் தான் இலங்கைக்கு முதலாக வந்த கார். அதாவது எலக்ட்ரிக் கார் எல்லாம் ஜப்பான் கம்பெனியும் அடித்து விட்டது, இந்தியன் டாட்டா கம்பெனி அடித்து விட்ட கார் இதுதான். ஆனால் இந்த எலக்ட்ரிக் கார் என்ன விலை சொன்னீங்க? 87,00,000 ரூபாய். இதுக்கு லீசிங் போடலாம் தானே? இதுக்கு 90% மட்டும் லீஸ். 90% மட்டும் இதுக்கு லீசிங் போடலாம். 87,00,000. கையில் 10,00,000 இருந்தால் இந்த கார் எடுக்கலாம். இது ஒரு சக்ஸஸ் மாடலான எலக்ட்ரிக் கார் தான். இந்த யாழ்ப்பாணம் இந்த சேல்ஸ் மேனேஜரோட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன், எடுத்து கதைச்சு கொள்ளுங்க. நன்றி வீடியோ பார்த்தனைக்கு.